ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீது நின்று நிலவட்டுமா என்ற பிரார்த்தனையோடு நான் உங்கள் சமூக நலன் அதிரை அப்துல் ஜப்பார் துல்கரனை 12 நாளுக்காக எங்கே நம்ம நிற்கிறோன்னு சொன்னமாக்கும் இந்த பேருந்து நிலையத்திலிருந்து பழைய போஸ்ட் ஆஃபீஸ் செல்லக்கூடிய வழியில் நம்ம அஜயா பல்லு மருத்துவமனைக்கிட்ட நிற்கிறோம். இங்கே தான் வந்து ஃப்ரீ கேம்பு அவங்க போட்டிருக்காங்க. காலை 10 மணிக்கு தற்போது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அதே சாலையில் இந்த மருத்துவ முகாமை பயன்படுத்தி கொள்ள வேண்டுமாய் நம்ம சமூக நல சார்பாக நம்ம ஒரு பதிவிட்டிருந்தோம். அதையே திரும்ப நம்ம வந்து இந்த மருத்துவ முகாம் சிறப்பாக அமைய நீங்கள் வந்து உடனே விரைந்து வாங்க. பேருந்து நிலையத்திலிருந்து சார் நல்லா இருக்கீங்களா? இவர் தான் சார் டாக்டர் பாரதி பிடிஎஸ் அவர்கள். சொல்லுங்க சார், இந்த மருத்துவ முகாம் வந்து 8 வருஷம் நிறைவு பெற்று 9ஆம் வருஷத்துல அடியெடுத்து வைக்கிறீங்க. சொல்லுங்க சார். நம்ம 8 வருஷமா வந்து அதிராமணத்துல பணியாற்றிட்டு இருக்கோம் சார். சரி சார். உங்களோட தொடர்ந்து பேராதரவுனால நம்ம 8 வருஷம் இருந்து இப்போ 9ஆவது வருஷம் போயிட்டு இருக்கோம். சரி சார். நம்ம வருஷம் வந்து நம்ம கிளினிக்ல எப்பவுமே ஒரு முகாம் நடத்துவோம். இந்த வருஷம் எல்லாருமே எங்கிட்ட சொன்னாங்க பெண்கள் குழந்தைகளுக்கு கொஞ்சம் சிறப்பு கவனம் செலுத்துங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி. அதனால வந்து பெண்கள் குழந்தைகளுக்கான சிறப்பு முகாமா வந்து இது நடத்துறோம். ஆண்களுக்கும் பாக்குறோம். வந்து சிறப்பு முகாம் பாத்தீங்கன்னா வந்து பெண்கள் குழந்தைகளுக்காகவே இந்த முகாம் அமைச்சிருக்கோம். பொதுமக்கள் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். சரி சார். அதிரை நிழலை பத்தி எப்படி நினைக்கிறீங்க? அதிரை நிழல் வந்து நமக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்றாங்க. சரி சார். நீங்க மென்மேலும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். என்னோட வளர்ச்சியில வந்து அதிரை நிழலுக்கும் ஒரு பங்கு இருக்கு. சரி சார். நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றி. மார்னிங் நைட் 2 வேளைக்கும் வந்து சேர்த்து தான் போடணும். 2 நாளுக்கு கண்டினியூஸா போடணும். சரிங்களா? இந்த பேஸ்ட்ல 3 to 4 டைம்ஸ் வந்து விளக்கணும். இப்போ இந்த 2 நாள் அதுக்கப்புறம் அழைச்சிட்டு வாங்க. நம்ம அதை கிளீன் பண்ணி வைக்கணும். ஏன்னா இவ்வளவு வலி இருக்கும்போது நம்ம வந்து தொடவே முடியாது. அப்புறம் மஷின்ல எப்படி கிளீன் பண்றது? அதனால ஃபர்ஸ்ட் மெடிகேஷன் கொடுங்க. 2 days போகட்டும். அதுக்கப்புறம் அழைச்சிட்டு வாங்க. சரிங்களா? லைட்டா ஜுரம் வேற அடிக்கிற மாதிரி அந்த வெலன்ஸ்ல ஜுரம் வருதா என்ன தெரியல. நான் அந்த சிரப் தரேனா சிரப்பும் சரி வலிக்குது. இவங்க தான் மிஸ்ஸஸ் பிரியங்கா பாரதி. மேடம் நல்லா இருக்கீங்களா? இருக்கேன் மேடம். இந்த முகாம் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க மேடம். நம்ம அதிரை நிலை சகோதரர்களுக்கு இது வந்து மெயினா வந்து நம்ம 8 years of service 8 வருஷம் வந்து அதிராம்பட்டினத்துல வந்து கிளினிக் வந்து ரன் பண்ணிட்டு இருக்கோம். 9th year 9வது வருஷம் ஆரம்பம். அண்ட் பிளஸ் ஸ்பெசிபிக்கா நான் வந்து சாயந்தரம் 5ல இருந்து 8 மணி வரைக்கும் இதுக்கப்புறம் கண்டினியூஸா இங்க ஸ்பெசிபிக்கா அவைலபிள். நம்ம கிட்ட எங்கேயும் நீங்க எந்த ஊருக்கும் எந்த நாட்டுக்கும் போக தேவையில்லை. எல்லா நாட்டுல இருந்தும் வந்து நம்ம இங்க ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு போலாம். அதுல வந்து எந்த டவுட்டும் கிடையாது. உலக அளவுல நல்ல சார்ந்து என்ன வைத்தியங்கள் இருக்கும் அனைத்தையும் இங்கேயே பண்ணிக்கலாம். நீங்க ஸ்பெயின்ல போட்டிருக்க மேடம். ஸ்பெயின்ல படிச்சது? ஆமா, அது வந்து ஒரு டிப்ளமா டிகிரி ஸ்பெயின் யூனிவர்சிட்டி. அது நமக்கு வந்து அது வந்து பெங்களூர் பேஸ்டு இன்ஸ்டிடியூஷன்ல வந்து நடத்துறாங்க. அதோட ஃபைனல் எக்ஸாமினேஷன் வந்து அங்கிருந்து நான் பண்ணி வந்து ஆல்மோஸ்ட் 8 years ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். 8 வருஷங்கள் முடிஞ்சது. அதை சார்ந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம. உங்களுடைய சேவைகள் அதிராம்பட்டினத்துக்கு மக்களுக்கு மிக மிக இன்றியமையாத அமைகிறது. அமைய வேண்டும். இனி சிறப்பாக அமைய வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனிட பிரார்த்திக்கிறேன். இது மட்டும் இல்ல, அதிராம்பட்டினம்ல இருந்து நமக்கு கிடைக்கிற சப்போர்ட் வந்து ரொம்ப அதிகம். யாருக்காகட்டும் எனக்காகட்டும் கான்ஸ்டன்டா வந்து எங்களுக்கு நீங்க கொடுக்குற சப்போர்ட்ல தான் நாங்க மேலும் மேலும் ட்ரீட்மெண்ட் இன்னும் பெட்டரா பண்ண முடியுது. அடுத்து என்ன ஆப்ஷன் நம்ம சொல்றோமோ அதை ஏத்துக்கிட்டு கரெக்டா இருக்கு நீங்க சொல்றது சரிங்க அதே பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்றதுனாலதான் நம்மளால அதை கான்செப்ட். அதிராம்பட்டின பெண்கள் உங்கள்ட்ட எப்படி அணுகுறாங்க? ரொம்ப ரொம்ப கைண்ட், ரொம்ப நல்லபடியா இது பண்ணுவாங்க. நம்ம என்ன சொல்றோமோ அதை கேட்டுக்கிட்டு டைம் எடுத்துக்கிட்டு அந்த ட்ரீட்மெண்ட்டை வந்து பண்ணிப்பாங்க. விஷயம் வந்து அதுதான், சொல்றத புரிஞ்சுக்கிட்டு ஒரு டைம் எடுத்து 1 மாசமோ 2 மாசமோ அந்த வைத்தியத்தை கரெக்டா நம்ம பண்ணிக்கணும். அவ்வளவுதான். எதையும் வந்து டக்குன்னு அப்படின்னு பண்ண முடியாது. எல்லாருக்கும் சிச்சுவேஷன்ஸ் வந்து இருக்கும். சோ அதுக்கு சார்ந்த மாதிரி நம்ம செக் பண்ணி கன்சல்ட் பண்ணி என்ன பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை டைம் எடுத்து நம்ம கரெக்டா பண்ணிக்கிறோம். இப்போ ஒரு பையனை பார்த்தோம், அவனுக்கு தாங்க முடியாத பல்வலி இருக்குது. ஆமா, 3 நாளா வலி இருந்திருக்கு. அதோட இப்ப நம்ம
நம்ம செக் பண்ணணும். சிவியர் பெயின், இந்த மாதிரி பெயின் இருக்கும்போது கையோட போட்டு அழுத்தி வந்து செய்யக்கூடாது. தாங்காத அவருக்கு பிளஸ் குழந்தை அவரு, பெரியவங்களுக்கும் நம்ம அப்படி பண்றது இல்ல. 2 நாள் மெடிகேஷன் மார்னிங் நைட் ப்ராப்பரா வந்து மாத்திரைகள் கொடுத்து அவரை கொஞ்சம் காம் பண்ண வச்சு, ஏன்னா இவ்வளவு வலி இருந்தா எப்படியும் 2 நாள் சரியா தூங்கி இருக்க மாட்டாரு. அதுலயே கொஞ்சம் ஃபீவர் கூட வந்துடும். அதனால 2 days வந்து மெடிசின் கொடுத்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் ட்ரீட்மெண்ட் பண்றது. சில பேருக்கு பல்லு ஆட்டோமேட்டிக்கா கொட்டுத மேடம், அது சம்பந்தம்? அது வந்து ப்ராப்பரா கிளீன் பண்ணாதனால சார். நம்ம வந்து பிரஷ் பண்ற அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனா எப்படி பிரஷ் பண்றோங்கிறது விஷயம் இருக்கு. எந்த பல்லுல அந்த பிரஷ் போய் படுதா, ஈரல கிளீன் ஆகுதா, இதுதான் விஷயம். ப்ராப்பர் டெக்னிக்ல பிரஷ் பண்ணீங்கன்னா அழுக்கு சேராது. அதையும் தாண்டி சில பேருக்கு வந்து பல்லு வந்து ஒரு வரிசையில இருக்காது, கொஞ்சம் முன்ன பின்ன அப்படி இருக்கும். அந்த மாதிரி இருக்கும் போதும் அழுக்கு சேரும். அவங்க எல்லாரும் வந்து வருஷத்துக்கு ஒரு கிளீனிங். நிறைய பேர் பயந்தே விட்டுருவாங்க சார். பயந்து அந்த அழுக்கு வந்து ஃபுல்லா எலும்பையும் ஈரையும் கரைச்சிருது, அதோட பல்ல அடி விழுது. சோ வந்து ப்ராப்பரா வந்து வருஷத்துக்கு ஒருக்க கிளீனிங் பண்ணிக்கிட்டாங்கன்னா தாராளமா அந்த பல்ல நம்ம மெயின்டைன் பண்ணி ரன் பண்ணிட்டு போகலாம். ஈவன் சுகர் டயபெட்டிஸ் இருந்தாலும் வருஷத்துக்கு ஒருக்க கிளீனிங் கம்பல்சரி. அதை பண்ணிட்டோம்னா பல்லு கண்டிப்பா ஆடி விழாது. பல் கூச்சம் எதனால ஏற்படுதுங்க? பல் கூச்சம் வந்து தேய்மானம் சார். ப்ராப்பரா வந்து இந்த இதே பிரஷிங்ல சில பேர் வந்து கரகரகரன்னு தேய்ப்பாங்க. சோ அதெல்லாம் வந்து தேய்மானம். இன்னொன்னு ஏஜ் ரிலேட்டட், ஒரு சில வயசுக்கு மேல பல் வந்து தேய்மானம் அடையும். சோ அந்த மேல ப்ரொடெக்டிவ் லேயர் எனாமல் இருக்கு பாத்தீங்களா, அது போய் அடுத்த 2வது லேயர் டென்டின் வந்து வெளியே தெரியும் போதுதான் பல் கூச்சம் வந்து வருது. அதையும் நம்ம பேஸ்ட், மவுத் வாஷ் அந்த மாதிரி கொடுத்து மெயின்டைன் பண்ணதான் ஃபர்ஸ்ட் முயற்சி பண்ணணும். மெயின்டெனன்ஸ்ல போகாததுக்கு அப்புறம் தான் அடுத்தடுத்த ட்ரீட்மெண்ட். எல்லாத்துக்கும் வந்து ஃபர்ஸ்ட் பேசிக்கா ஆரம்பிக்கணும் சார். பேசிக்கா ஸ்லோவா நம்ம கொண்டு போய் அதோட ரிசல்ட்டை வந்து அச்சீவ் பண்ணணும். எடுத்தோமா டக்கு டக்கு அது வந்து நம்ம வைத்தியத்துல வந்து அந்த மாதிரி போகவே கூடாது. ஸ்லோ அண்ட் ஸ்டெடி வின்ஸ் த ரேஸ், அந்த மாதிரி தான் பார்க்கணும். மேடத்துடைய அருமையான விளக்கம். அதில் நல்ல சகோதரர்களே சகோதரிகளே, நீங்கள் விரைந்து வாங்க. இந்த மருத்துவ முகாம் எங்கே நடக்குது என்றால் நம்ம பழைய போஸ்ட் ஆஃபீஸால் இது ரெடிமேட் கடைக்கு அருகாமையில் அட்ஜயா பல் மருத்துவம் உங்களுக்கு ஏற்கனவே நம்ம பதிவிட்டு இருந்தோம். அவங்களும் விளம்பரம் கொடுத்திருந்தாங்க. இவர் தான் டாக்டர் பாரதி சாரு, அவங்க மிஸ்ஸஸ்ஸு எவ்வளோ அருமையாக நம்ம கருத்தை பயிர்றாங்க. அவங்கள்ட்ட எளிமையாக அணுகலாம், எந்த ஒரு நேரத்திலையும் அவங்கள தொடர்பு கொள்ளலாம். அதனால தான் நம்ம அதில் அவங்களுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கிறோம். வேறு எந்த ஒரு உள்நோக்கமும் இல்லை. இந்த மருத்துவ முகாமை பயன்படுத்தி சிறப்பாக நீங்கள் வந்து அந்த பல்வலியிலிருந்தும் அதாவது எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் இங்கே வந்து அணுகுங்க. மற்ற நம்ம ஊரில் கிடைக்கும் போது இந்த மருத்துவம் நம்ம ஊரில் கிடைக்கும் போது வெளியூரில் சென்று நீங்கள் ஏன் இவங்களை வந்து நம்ம ஊக்கப்படுத்தணும். அதனால் அதில் தொடர்ந்து உங்களுக்கு ஆதரவு கொடுத்துட்டு வரோம். நன்றி சார். நன்றி சார். நன்றி. ஓகே.